பண்ற தப்புக்கெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனங்க மொத்தமா தண்டனை கொடுப்பாங்க. நீங்களும் உங்க சட்டமும் இல்ல. அப்போ நீங்க சட்டத்துக்கு பயப்பட மாட்டீங்க, சட்டம் தான் உங்களுக்கு பயப்படணும். அப்படியா மினிஸ்டர் சார்? ஆளுங்கட்சிக்காரன்னா போலீஸும் சரி சட்டமும் சரி பயந்துதான் ஆகணும். எதிர்க்கட்சிக்காரங்களை நசுக்கிறதுக்கும் ஆளுங்கட்சிக்காரங்களை ஆதரிக்கிறதுக்கு இல்ல சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்ப யார வேணாலும் அடிப்பீங்க, எழுதி வாங்கிக்குவீங்க, அரெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க நேர்மையா நடந்துக்கிறதுக்கு இது ஒண்ணு 1970 இல்லையா, 85. அதை ஞாபகத்துல வச்சுக்க. அடிச்சு வாங்கினா ஆண்டவன் கூட எழுதி கொடுப்பாயா நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு. இந்த பாரியா உங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு டிஎஸ்பி கிட்ட இல்ல ஒரு எஸ்பி கிட்ட இவ்வளவு ஏன் ஒரு ஐஜி கிட்ட எழுதி வாங்கட்டா அவங்க தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு அரெஸ்ட் பண்ணுவீங்க. அவங்கள எழுதி கொடுத்தவன் அடிதாங்காம தான் எழுதி கொடுத்தேன்னு கோர்ட்ல ஏறி சொன்னா முடிஞ்சது தெரியுமில்ல உங்க. அதை யாருகிட்ட சட்டத்தை பத்தி பேசுற? அட வாங்க ஐஜி சார், உங்க டெபியூட்டி கமிஷனருக்கு சட்டத்தை பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் ஆனஸ்ட் ராஜ், வாட் ஹேப்பன்ட்? சார், நேத்து பீச்ல டெட் பாடி கிடந்ததே அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா? தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த கொலைகாரன் மந்திரியா இருந்தா? ஆனஸ்ட் ராஜ், எஸ் சார், அந்த கொலைகாரன் இவருதான். எவிடன்ஸ்? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? அவர் இப்படி பண்ணதுனாலதான் இப்ப இந்த நிலைமையில இருக்கார். என்ன முறைக்கிற? இனிமே திமிர கொஞ்சம் அடக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போப்பா. நேர்மைக்கு பேரு திமிருன்னா அது அடங்காது சார். 5 வருஷம் பதவியில இருக்க போற உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருக்கிறப்போ 58 வயசு வரைக்கும் பதவியில இருக்க போற எனக்கு எவ்வளவு இருக்கும்? 58 வயசு வரைக்கும் பதவியில இருக்க போறியா? இன்னும் எண்ணி 5 நாள்ல என்ன பண்ற பாரு. மிரட்டுறீங்களா? உங்கள மாதிரி ஆட்டம் போட்ட நிறைய மந்திரிகளையும் பார்த்துட்டேன்,